அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரணித்தவருக்காக நாம் செய்ய வேண்டியவைகள். மரணம் தவிர்க்க முடியாதது. மரணத்தை சாட்டியே அல்லாஹ் வாழ்வை அமைத்திருக்கின்றான். அல்லதீ ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அவன்தான் வாழ்வை படைத்தான், ஹயாத்தை. அவன்தான் மரணத்தையும் படைத்திருக்கின்றான். இந்த வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே உங்களில் செயல்களால் அழகானவர்கள், சிறந்தவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைப்பதாகவே இருக்கிறது. وَنَبْلُوكُمْ بِالشَّرِّ وَالْخَيْرِ وَنَبْلُوكُمْ بِالشَّرِّ وَالْخَيْرِ فِتْنَةً وَإِلَيْنَا تُرْجَعُونَ. பரீட்சைக்காக, சோதனைக்காக, நன்மையை கொண்டும் கெடுதியை கொண்டும் நாம் உங்களை சோதிக்கிறோம். பின்னர் நம்மிடமே நீங்கள் மீட்கப்படுவீர்கள். உல்லாசங்களை, சந்தோஷங்களை அறவே அகற்றிவிடக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். ஏனென்றால் மரணம் நிலைகுலைய வைத்துவிடும், இவ்வுலகை விட்டும் நம்மை அப்புறப்படுத்திவிடும், குடும்பத்தாரை விட்டும் தூரமாக்கிவிடும். தனிமையிலே, மண்ணறையிலே நாம் இருக்க வேண்டிய அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் முதல் கணவர் அபூ ஸலமாவின் இறுதி நாளில் அவரது பார்வை நிலைகுத்தி நின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவருடைய கண்களை மூடிவிட்டார்கள். இறந்தவருக்கு நாம் முதலில் செய்ய வேண்டியது, உடல் ஜூடு இருக்கும் போதே அந்த கண்களை கசக்கி மூடுவதாக சொல்லுவார்கள். ஒரு வேடிக்கையாக பழமொழி கூட சொல்லுவார்கள், விழித்த வெளி விழித்தது போல் இருக்க வைத்தியனின் வாயிலே மண்ணு. ஏனென்றால் அவர் விழித்த வெளி விழித்தபடி இருக்க இறந்து விட்டார். இவர் வைத்திய செலவை அங்கே கேட்க முடியாது, வைத்தியம் பார்த்ததற்கான தொகை கேட்க முடியாது. இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். எப்பொழுது ரூஹ் கைப்பற்றப்படுகிறதோ அப்பொழுது விழி, கண் அந்த ரூஹை பார்த்து கொண்டே இருக்கும். உடலின் உறுப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஜில்லிட்டு போகும். ஆனால் கண்கள் மட்டும் 24 மணி நேரம் உயிருடன் இருக்கும் என்பதாக இப்பொழுது மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஸலமா அவர்களுடைய கண்களை மூடிவிட்டு உயிர் கைப்பற்றப்படும் போது பார்வை அதை பின்தொடர்கிறது என்று கூறினார்கள். உயிர் கைப்பற்றப்படும் போது, கைப்பற்றி கொண்டு செல்லும் போது பார்வை அதை பின்தொடர்கிறது. அப்பொழுது அந்த மையத்துக்காக அங்கேயே பிரார்த்தனை செய்கிறார்கள். அபூ ஸலமாவின் குடும்பத்தார் சப்தமிட்டு புலம்பி அழுதனர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்காக நீங்கள் எதையும், நல்லதை தவிர வேற எதையும் வேண்டாதீர்கள், ஏனெனில் நீங்கள் சொல்வதற்கு வானவர்கள் ஆமீன் கூறுகின்றனர் என்று கூறினார்கள். மேலும், இறைவா, அபூ ஸலமாவை மன்னிப்பாயாக, நல்வழி பெற்றவர்களிடையே அவரது தகுதியை உயர்த்துவாயாக, அவருக்கு பிறகு எஞ்சி இருப்போருக்கு அவரை விட சிறந்த துணையை வழங்குவாயாக, அகிலத்தின் அதிபதியே, எங்களுக்கும் அவருக்கும் மன்னிப்பு அருள்வாயாக, அவரது மண்ணறையை, கபரை விசாலமாக்குவாயாக, அதில் அவருக்கு ஒளியை, வெளிச்சத்தை ஏற்படுத்துவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். மையத்து ஒருவர் மௌத்தாக போகிறார் என்ற அந்த உறுதி வந்துவிட்டால், சக்கராத்துடைய நிலையில் அவர் இருந்தால் களிமாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவருக்கு பக்கத்திலே சூரா யாசின் போன்றவைகளை ஓதலாம். குர்ஆன் ஓதப்பட வேண்டும். மௌத்தாகிவிட்டால்
முதல் வேலையாக அவர்களுடைய கண்கள் மூடப்பட வேண்டும். அப்புறம் அந்த மையத்தை அழகிய முறையில உரியவர்கள், பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகள், சகோதரர்கள், பெற்றோர்கள் நல்ல முறையிலே அந்த மையத்தை குளிப்பாட்ட வேண்டும். குளிப்பாட்டி கபனிட வேண்டும். கபனித்த பிறகு அடக்கம் செல்வதற்காக எடுத்து செல்ல வேண்டும். அப்படி அடக்கம் செய்வதற்காக எடுத்து செல்லப்படும் போது அந்த மையத்துக்கான பிரார்த்தனையாக ஜனாசா தொழுகை இருக்கிறது. அந்த ஜனாசா தொழுகையில பங்கெடுத்து அவருக்காக, அவருடைய மண்ணறை விசாலத்திற்காக, மறுமையிலே அல்லாஹுடைய மன்னிப்பும் சொர்க்கமும் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்திக்க வேண்டும். மையத்தை தொடர்ந்து போனால் 2 கீராத்து நன்மைகள். தொழுகையோடு திரும்பிவிட்டால், அடக்கம் செய்யாமல் தொழுகையோடு திரும்பிவிட்டால் 1 கீராத்தும், அடக்கம் செய்யும் வரையில் இருந்து அவருடைய உறுதிப்பாட்டுக்காக அல்லாஹ் இடத்திலே துஆ கேட்டால், ஏனென்றால் கபரிலே அவர் கேட்கப்படுவார், துஆ கேட்டால் 2 கீராத்து நன்மைகளும் என்று சொன்னார்கள். 1 கீராத்து என்றால் என்ன அல்லாஹுடைய தூதரை என்று கேட்கப்பட்ட போது, ஒவ்வொரு கீராத்தும் ஒரு உஹது மலை அளவு உள்ள நன்மையாகும் என்று சொன்னார்கள். ஆக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மையத்தாக இருந்தாலும் அந்த மையத்துக்கு அவர்கள் தொழ வைக்கும் போது, இந்த மையத்து நானாக இருக்கக்கூடாதா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நீண்ட நெடிய பிரார்த்தனைகளை அந்த மையத்துக்காக முதல் தக்பீரிலே சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவை முழுமையாக ஓதி, 2வது தக்பீரிலே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்ற அந்த ஸலவாத்தை முழுமையாக ஓதி, 3வது 4வது தக்பீர்களிலே அந்த மையத்திற்காக துஆ செய்ய வேண்டும். அப்படி துஆ செய்யும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து அவருக்கு நல்ல நிலையை கொடுப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இடத்திலே வந்து ஒருவர் கேட்கிறார். இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். கேட்கக்கூடியவர் சஅத் இப்னு உபாதா அவர்கள், அல்லாஹுடைய தூதரே, நான் வெளியே சென்றிருந்த போது என் தாயார் மௌத்தாகி விட்டார்கள், மரணமடைந்து விட்டார்கள். நான் அவர் சார்பாக தர்மம் ஏதும் செய்தால் அது அவருக்கு பயனளிக்குமா? ஆம், பயனளிக்கும் என்று பதிலளித்தார். ஆக உற்றார்கள், உறவினர்கள், குறிப்பாக பிள்ளைகள், பெற்றோருக்காக அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும். அவர்களுடைய வாழ்நாளிலே, நோய் காலங்களிலே அவர்களுக்கு என்னென்ன ஹாஜத் இருந்ததோ, அதை நிறைவேற்ற முடியாமல் இருந்ததோ, அது ஹலாலானதாக இபாதத்துகளாக இருக்கலாம், அல்லது வேறு விதத்திலே அவர்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய ஆசைகள் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த ஹாஜத்தை நிறைவேற்றினால் இறந்த பிறகும் அது அவர்களுக்கு சென்றடையும். ஒரு மனிதர் இறந்து விட்டால் 3 காரியங்கள் அவரை பின்தொடரும். ஒன்று, அவருடைய குடும்பம், ரத்த சம்பந்தமான உறவுகள், அதல்லாமல் அவருடைய செல்வாக்கு. அவர் ஒரு ஸ்தாபனத்தை நடத்தி கொண்டிருந்தால் இந்த ஸ்தாபனத்தில் உள்ளவர்கள், அவருடைய நண்பர்கள், இவ்வாறு. 3வதாக அவர் செய்த நல்லவைகளோ தீயவைகளோ 3 செல்லும். அடக்கம் செய்து முடித்தவுடன் 2 திரும்பிவிடும். குடும்பத்தவர்களும் உறவுகளும் திரும்பி விடுவார்கள். அந்த செல்வாக்கு சம்பந்தமான, அவர்களுடைய செல்வம் சம்பந்தமான, செல்வாக்கு சம்பந்தமான நட்பு வட்டாரங்களும் திரும்பி விடுவார்கள். இவர்கள் இப்பொழுது அவர்களுடைய செயல்களோடு இருப்பார்கள். கியாம நாள் வரையிலும், எழுப்பப்படும் வரையிலும் அவர்கள் அவ்வாறு இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு மேலதிகமாக நன்மைகள் போய் சேர்ந்தால் அது அவர்களுக்கு பயனாக இருக்கும். மனிதன் வாழும்போது
அவன் பாவம் செய்யலாம், நன்மையும் செய்யலாம். ஆனால் எப்பொழுது அவனுடைய ரூஹ கைப்பற்றப்படுகிறதோ, அவன் மௌத்தாகி விடுகிறானோ, மரணித்து விடுகிறானோ, அவனால் எந்த நன்மையும் செய்ய முடியாது, எந்த பாவமும் செய்ய முடியாது. ஆனால் 3 விஷயங்கள் இந்த இறந்தவர்களுக்காக வந்து கொண்டே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சதகத்துல் ஜாரியா, நின்று நிலைக்கக்கூடிய தர்மம். அவர் இறப்புக்கு பிறகும் அவர் செய்து வைத்து சென்ற, ஏற்பாடு செய்து சென்ற ஒரு தர்மம் நிலைபெறுமானால், நடக்குமானால், அது குடிநீர் துறையாக இருக்கலாம், கிணறு வெட்டுதலாக இருக்கலாம், அல்லது அறக்கட்டளை ஏற்படுத்தி உணவு ஏழைகளுக்கு வழங்க விட வேண்டும், என்னுடைய இந்த வயலிலே இருந்து வரக்கூடியவைகளிலே ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும், மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டும். இப்படி அவர் வாழும் காலத்திலேயே அவரிடம் இருந்த வசதியை வைத்து அல்லாஹுடைய திருப்தியை நாடி அவர் தர்மம் செய்துவிட்டு சென்றிருந்தால், அவர் இறந்த பிறகும் இந்த தர்மம் நடைபெறும் காலம் எல்லாம் அவருக்கு அந்த நன்மைகள் போய்கொண்டே இருக்கும். சதகத்துல் ஜாரியா, நின்று நிலைக்கக்கூடிய தர்மம். அடுத்தது பயனுள்ள கல்வி. கல்வியை கற்றுவித்து விட்டு அவர் சென்று விட்டார். அந்த கல்வி இன்னும் பயில்விக்கப்படுகிறது, பலரும் அதிலே பயனடைகிறார்கள் என்று சொன்னால், அது மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அனுமதித்த உலகியல் முன்னேற்ற கல்வியாக இருந்தாலும் சரி, அதற்கான காரணத்தை இவர் ஏற்படுத்தி விட்டு சென்றார் என்று சொன்னால், அந்த கல்வி பயிலப்படும் காலமெல்லாம், கற்பிக்கப்படும் காலமெல்லாம், அதன் மூலம், அந்த கல்வியின் மூலம் புதிதாக நிறைய கல்வியாளர்கள் உருவாகும் காலமெல்லாம் அந்த அவர்களுக்கும் நன்மை குறையாமல் அதற்குண்டான ஏற்பாட்டை செய்து வைத்து விட்டு சென்ற இவருக்கும் நன்மைகள் போய்கொண்டே இருக்கும். 3வதாக சாலிஹான பிள்ளைகள் கேட்கக்கூடிய துவா. இதுதான் அவ்வப்போது அதிகமாக சென்று கொண்டிருக்கும். ஒரு பிள்ளை அல்லாஹ்வை 5 நேரமும் தொழுது, ஜமாத்தோடு தொழுது, தன்னுடைய தந்தைக்காக, தன்னுடைய தாய்க்காக, தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்காக, ரத்த சம்பந்தமான மரணித்தவர்களுக்காக அவர்கள் துவா கேட்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை உடனே கபூலாக்குவான். உடனே அவர்களுக்கு கிடைக்கும். அது ஒரு சில பேர்களை அழைத்து, ஒரு சில தொகையை கொடுத்து, அவர்களுக்கு நல்ல உணவை கொடுத்து, நீங்கள் இவர்களுக்காக குர்ஆனை ஓதிவிடுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலை நம்மிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதுவல்ல, உளப்பூர்வமாக நம்மை வளர்த்தவர்களே, நம்மை பெற்றவர்களே, நம்மை முன்னேற்றத்திற்கு கொண்டு வந்தவர்களை அல்லாஹ் மன்னித்தவர்களுக்கு தரஜாவை உயர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த சாலிஹான பிள்ளைகள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பொழுது அவர்கள் கேட்பார்களாம், சொர்க்கத்திலே கபருடைய விசாலத்திலும் அல்லாஹ் கபரை விசாலமாக்கி சொர்க்கத்தின் சுகந்த காற்றுகளை வீச செய்து அவர்களுக்கு சுகபோகங்களை கொடுப்பான். அவர்களுக்கென்று சில அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். அப்பொழுது அந்த தந்தை கேட்பார், தாய் கேட்பார், எங்களுக்குள்ள சௌகரியங்களை விட இது அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறதே, எப்படி இது அதிகப்படுத்தப்பட்டது? நாங்கள் ஒன்றும் நன்மை செய்யவில்லையே. நீங்கள் நன்மை செய்யாவிட்டால் என்ன? உங்களுடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக, அல்லாஹ்வுக்கு உகந்த நல்ல அடியார்களாக வளர்த்து விட்டு வந்தீர்களே, அவர்கள் உங்களுக்காக அனுதினமும் துஆ செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் இங்கே உங்களுக்கு தரஜாக்கள் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்கும். அது சாலிஹான நல்ல பிள்ளைகளாக இருந்தால். பிள்ளைகளுக்காக நாம் எவ்வளவு சிரமப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம், உழைக்கிறோம், அவர்களுக்காக சொத்து சுகங்களை சேர்க்கிறோம். ஆனால் மரணத்திற்கு பிறகும் அவர்கள் மூலமாக நமக்கு இந்த நன்மைகள் வரும் என்று சொன்னால், அதுதான் மரணித்தவருக்காக செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னுடைய தாய் நான் வருவதற்குள் இறந்து விட்டார்கள், அவர்களுக்கு அவர்கள் சார்பாக நான் நன்மை செய்தால், தர்மம் செய்தால் அவர்களுக்கு கிடைக்குமா என்று சொன்ன போது, ஆம் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாத்திரத்திலே இதை கேட்ட சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் என்னுடைய மிஹ்ராப் என்னும் தோட்டத்தை என் தாயார் சார்பாக தர்மம் செய்து விட்டேன்.
அதற்கு உங்களை சாட்சியாக்குகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியாக்கி தன்னுடைய தாயாருக்காக அந்த தர்மத்தை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், ஒரு பெண்மணி, 1 மாத கடமை நோன்பு இருக்கிறது, ஆனால் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நோன்பு வைக்க முடியாது, அந்த நோயிலேயே அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அப்பொழுது வந்து கேட்கின்றார்கள், என்னுடைய தாய் 1 மாத நோன்புகள் கடமையான நிலையில இறந்து விட்டார்கள், அந்த நோன்பை நான் வைக்கட்டுமா? வையுங்கள். மற்றவர்களுடைய கடனை விட அல்லாஹுடைய கடன் அடைப்பதற்கு தகுதி வாய்ந்தது என்று சொல்கிறார். அதே போல ஒருவர் உம்ரா செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்திருப்பார், ஹஜ் செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்திருப்பார், அந்த பாக்கியம் அவர் கிடைக்காமலே போயிருக்கும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை அவருடைய மரணத்திற்கு பிறகு பிள்ளைகள் தாராளமாக நிறைவேற்றலாம், நிறைவேற்ற வேண்டும். தர்மங்களை அதிகமாக செய்வதன் மூலமாக அவர்கள் நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார்கள், கபருடைய வேதனையிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்களுக்கு சொர்க்கத்திலும் கபரிலும் தரஜாக்கள் உயர்ந்து கொண்டே போகும். ஆயினால் நாம் இந்த மரணம் குறித்து நாம் ஒவ்வொருவரும் மரணிக்கத்தான் இருக்கிறோம். முதல்ல மரணித்த உடனே செய்ய வேண்டிய வேலை என்னன்னா அழணும். திக்பிரமை பிடித்த மாதிரி இருக்கக்கூடாது, விதியை புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கக்கூடாது, கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை வடிக்க வேண்டும், இதயம் கணக்க வேண்டும். இதயத்தில் சூழ்ந்திருக்கின்ற நிறைந்திருக்கின்ற அந்த கவலைகளுக்கு வடிகாலாக கண்ணீர் சிந்தப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதயம் கணக்கிறது, கவலையின் வாயிலாக வடிகாலாக கண்ணீர் வெளியாகிறது. ஆனால் இவ்விரண்டிற்காக அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், இதன் மூலமாக குற்றம் பிடிப்பான். நாவை சுட்டி காட்டி சொன்னார்கள், நாவினால் அல்லாஹுக்கு பொருந்தாத வார்த்தைகளை, அல்லாஹ் விதித்த விதியை ஏற்றுக்கொள்ளாத அந்த வார்த்தைகளை, ஒப்பாரிகளை, ஓலங்களை எவரெல்லாம் நாவினால் மொழிவாரோ அதன் காரணமாகவே மையத்து வேதனை செய்யப்படுகிறது என்று சொன்னார். அதனால் என்ன செய்ய வேண்டும்? இறந்தவருக்காக 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. இந்த தடவை எனக்கு பெருநாள் இல்லை, இந்த தடவை எனக்கு பண்டிகை இல்லை, இப்படி இருக்கக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் எதை விதித்து விட்டானோ அதை அவர் அடைந்து விட்டார், நாமும் அதை அடைய இருக்கின்றோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அவனிடமிருந்தே வந்தோம், அவனுக்குரியவர்கள், அவன் அளவிலே திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். என்னமோ நாம இந்த உலகத்தில வாழ்வாங்கு வாழ்ந்து வளமாக வாழ்ந்து எல்லா விதமான நலன்களையும் எல்லா விதமான பலன்களையும் தொடர்ந்து பெற்று இந்த உலகத்திலேயே வாழப்போவது போலவும், அவர்கள் நம்மை விட்டு சென்றது விட்டது போலவும் ஜீரணிக்காமல் இருக்கக்கூடாது. அவர்கள் முந்தி விட்டார்கள், நாம் பிந்தி செல்ல இருக்கின்றோம். அவர்களும் நம்மோடவே தொடர்ந்து நிரந்தரமாக இந்த பூமியிலே வாழ்வார்கள், நித்திய ஜீவமாக வாழ்வார்கள் என்றால் நாம் கவலைப்படுவதிலே அர்த்தம் இருக்கிறது. அதனால்தான் இறந்தவர்களுக்காக 3 நாட்களுக்கு மேல் நீங்கள் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது, இயல்புக்கு வந்து விட வேண்டும். இதை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை, கவலை தாழ முடியவில்லை, அல்லாஹ் இடத்திலே அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், சபர் செய்யுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றார். அதே போல கணவனை இறந்து விட்டால் ஒரு 4 மாதம் 10 நாட்கள் மனைவி காத்திருத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த இத்தா இருக்க வேண்டும். அந்த மாதிரியான காலகட்டங்களில அவர்கள் சில அலங்காரங்களை தவிர்த்திருக்க வேண்டும். இங்கே வைத்திருப்பது போல் அல்ல. இத்தா இருந்த பெண், என்னுடைய குடும்பத்திற்கு நான் வெளியே சென்று கொண்டு வந்தால்தான் வீட்டிலே சாப்பிட முடியும் என்ற நிலையிலே அனுமதி கொடுக்கின்றார். ஆக அதுபோல கணவனுக்காக மனைவி, இது அல்லாமல் அல்லாஹ் நமக்கு இயற்கையாக விதித்திருக்கக்கூடிய இந்த மரணம், இந்த மரணத்தை விட்டு நாம் எப்படியும் தப்பவே முடியாது.
அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும் ஸும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதத்தி ஃபயுனபியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். நீங்கள் எதை விட்டும் விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை சந்திக்கும். பிறகு மறைவானதையும் பகிரங்கமானதையும் நன்கறிந்தவனிடம் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். அப்பால் அவன் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் இந்த பூமியில என்பது பற்றி அவன் உங்களுக்கு அறிவிப்பான். அந்த வாழ்க்கையை எவ்வாறு பயன்படுத்தினாய், இவ்வாறெல்லாம் பயன்படுத்தினாயே என்று அவன் உங்களுக்கு அறிவிப்பான். இன்னும் அல்லாஹ் கூறுகிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா. நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும். நீங்கள் மிகவும் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்த போதிலும் சரியே என்று. ஆக எப்படியாகிலும் மரணம் வரும். ஆனால் பாசமிக்கவர்கள், நேசமிக்கவர்கள், தந்தையுடைய பிள்ளைகள், தாயுடைய பிள்ளைகள், பெற்றோர்கள், அவர்களை நேசமாக பாசமாகவே நாம் வாழும்போது எப்படி நாம் நினைப்போமோ அதே போலவே அவர்களை மறக்காமல் அவர்களுக்காக தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக, அவர்களுடைய தரஜாக்கள், அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தரஜாக்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக கசிந்துருகி கண்ணீர் மல்கி அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த பாசம் நேசம் கொஞ்சமும் குறைந்து விடக்கூடாது. அவர்கள் தான் போய்விட்டார்களே அந்த நினைப்பு வரக்கூடாது. எந்த நிலையிலும் தன்னுடைய தாய் தந்தையர்களுக்காக, நாம் தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்காக நாம் எப்படி வாழும்போது பாசமாக நேசமாக இருந்தோமோ அவர்கள், ஏனென்றால் நாளை மறுமையில சந்திக்க இருக்கின்றோம். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களிலும் அவர்களுடைய மூதாதையர்களிலும் அவர்கள் தந்தையர்களிலும் அவர்களுடைய மனைவியர்களிடத்திலும் அவர்களுடைய சந்ததிகளிலும் அணி அணியாக சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள். ஆக அங்கே ஒரு சந்திப்பு, நிலையான வாழ்வு நமக்கு இருக்கிறது. அதுவரை இந்த உலகத்திலே அந்த வாழ்ந்த வாழ்க்கையை எண்ணி அவர்களை எப்பொழுதும் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 40 நாள்ல நினைவு கூறுறது, 6 மாசத்துல நினைவு கூடுறது, அப்புறம் வருஷத்துல ஒரு தடவை நினைவு கூறுறது, இப்படி அல்ல. அவர்களோடு ஒன்றி பிணைந்து இணைந்து பாசத்தோடு நேசத்தோடு வாழ்ந்த நாம் என்றென்றும் அவர்களுக்காக கபர்களுக்கு செல்லுங்கள். நான் உங்களுக்கு கபர்களுக்கு செல்வதை தடுத்திருந்தேன். ஆண்களுக்கு சொல்றாங்க, உங்களை கபர்களுக்கு செல்வதை விட்டும் தடுத்திருந்தேன். இப்பொழுது நீங்கள் கபர்களுக்கு செல்லுங்கள், அடக்கத்தலங்களுக்கு செல்லுங்கள். உங்களுடைய உற்றார்கள், உறவினர்கள், பெற்றோர்கள் எங்கே அடங்கியிருக்கிறார்கள் என்பதை பார்த்து அதன் அருகே சென்று அல்லாஹ்விடத்திலே அவர்களுடைய மன்னிப்புக்காக, அவர்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். மூமினான முஸ்லிமான மன்னரை வாசிகளே, உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும். நீங்கள் முந்திவிட்டீர்கள், நாங்கள் உங்களை தொடர்ந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக என்று பொதுவாக சொல்லிவிட்டு நாம் நம்முடைய உறவினர்களுக்காக வாரத்தில் ஒரு முறையோ மாதத்தில் ஒரு முறையோ தொழுகையிலே ஒவ்வொரு தொழுகையும் முடிந்தவுடன் நாம் கேட்க வேண்டும். அதற்காக ஒரு நிமிடமாவது நாம் ஒதுக்க வேண்டும். ஆக இதன் மூலமாக அவர்கள் அந்த கபருடைய வாழ்க்கையானாலும் மறுமை வாழ்க்கையானாலும் நாம் அனுப்பக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் அவர்களுக்கு நன்மைகளாக, அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக அவர்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்குமாகவே நாம் எந்த நிலையிலும் நம்முடைய உற்றார்களை, உறவினர்களை, பெற்றோர்களை மறந்துவிடக் கூடாது. அவர்களை தொடர்ந்து அவர்களை நாம் நினைக்கக்கூடியவர்களாகவும் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். இதுதான் மரணித்தவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய கடமைகளாக, மரணித்தவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய அத்தியாவசியமான விஷயங்களாக இருக்கிறது. சில பேர்களுக்கு தர்மம் செய்ய முடியாது, துஆ செய்யுங்கள். சில பேருக்கு தர்மமும் செய்ய முடியும், துஆவும் செய்ய முடியும், இரண்டையும் செய்யுங்கள். ஆக நாம் வாழும் காலம் வரை நம்மிலே வாழ்ந்து சென்ற நம்முடைய உற்றார்களுக்காக, உறவினர்களுக்காக, பெற்றோர்களுக்காக, பிள்ளைகளுக்காக அதிக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, அவர்களுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக
அவர்களுக்காக அவர்கள் விரும்பி இருந்தால் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக, உம்ரா ஹஜ் செய்யக்கூடியவர்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.